ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பற்றின ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பிஜிடிஆர்பி பற்றி. ஸோ என்னென்னா ஆனுவல் பிளானர் படி நாங்கள் வந்து பிஜிடிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியிலேருந்து உயர் அதிகாரிகள் தகவல் அப்படின்னு நமக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எவ்வளோ போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க தெரியும். 1915 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இன்னும் கிரியேட்டிங் போஸ்ட், அதாவது புதுசாக வந்து அந்த பணியிடங்கள் உருவாக்கி இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இவங்க எல்லாமே உண்மையை தான் சொல்கிறாங்களா, சொன்ன மாதிரியே வந்து நமக்கு ஆகஸ்ட்லேயே நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், அனுப்புனாலே சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் மந்த்து. இது வரைக்கும் டிஆர்பி சொல்லி அந்த டேட் ஆஃப் மந்த்தில் வந்தது கிடையாது. ஸோ இப்போ வந்துச்சுன்னா எல்லாமே ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னென்னா அச்சோ உடனே வருது, இப்போ வந்துச்சுன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் விட்டுருவாங்களா, கொஞ்சம் இன்னும் நாள் வந்து தள்ளி போனால் நம்ம படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், நான் இன்னும் ஒரு சில யூனிட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன், ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா படிப்பாங்க. ஏன்னா இந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 month பிஃபோரே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஜனவரியிலே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஜனவரி எண்டில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோ வேக்கன்சி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி கூட நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒரு 1000 இருந்தது, 1200 இந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன பண்ணியிருந்தாங்க, இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி அளவுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு வாட்டி தகவல் வரும்போது மட்டுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியல் இதெல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து இது வரைக்கும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ இந்த டைமிங்கை நமக்கு போதுமானது தான் சரிங்களா. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற டேட்டுக்கே வந்தாலுமே இன்னும் ஜூலை நமக்கு இருக்குது, ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தான் நமக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜூலை கம்ப்ளீட் பண்ணலாம், ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 5 month நமக்கு வந்து டைமிங் இருக்குது. இன்னும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 2 month அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஜூன் இப்போ தான் 9ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் இதில் இன்னும் ஒரு 20 days இருக்குது. அதுக்கடுத்து ஜூலை இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கா, தேர்ட் வீக்கா, லாஸ்ட் வீக் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே இல்லை சரிங்களா. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேருக்கு வந்து டவுட் என்னென்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா, ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய முயற்சியை முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபோர்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் தோத்துட்டோம், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சேன், அதனால் இருந்தாலும் நான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சரிங்களா. நம்ம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், நான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே தான் அதில் மிஸ்டேக்கு. ஸோ இதுலேயுமே இன்னும் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மி, காம்படிட்டர்ஸ் வந்து அதிகம், ஸோ சரியான முறையில் வந்து தேர்வு வந்து வைக்கிறது இல்லை, டெட் வந்து சொன்னாங்க அது வந்து சரியாக கண்டக்ட் பண்ணுறதில்ல, செட் எக்ஸாம்ஸ் வந்து சொன்னாங்க அதுலேயுமே நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. கேஸ் வந்து போயிட்டுருக்கு, அது முடிஞ்சால் தான் நமக்கு அந்த ரிசல்ட் இதெல்லாமே. அது முடிஞ்ச பிறகு தான் காலேஜ் டிஆர்பிக்குமே நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிப்பரேஷன் சரிங்களா, அந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இருந்தாலும் எவ்வளோதான் நீங்கள் வந்து டிலே பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து வச்சாலும், இல்லை 2 yearsஸாக எக்ஸாமே வைக்காமல் எக்ஸாம்ஸ் வந்து வச்சாலும் அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க, எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி குறையாக சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அட் த சேம் டைம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கான வேக்கன்சி வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதனால் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சிவி லிஸ்ட் விடும் போதும் அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் விடும்போது தான் நமக்கான காம்படிட்டர்ஸே முன்னாடி தருவாங்க. இவ்வளோ பேர் எங்கே இருந்தாங்க, இவ்வளோ மார்க்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும்.
ஸோ சிவி லிஸ்ட் வரும்போது நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை எடுத்துங்க. ஸோ அதுலேயுமே ஒரு நோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, என்னன்னா புதிய சிலபஸ்ல சரிங்களா, புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நியூ சிலபஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நியூ சிலபஸில் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இப்பயிலேருந்தே படித்தாலுமே உங்களுக்கு வந்து டைமிங் ஓகே தான் சரிங்களா. ஒரு 5 மந்த் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா நிறைய பேர் வந்து முன்கூட்டியே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களே உங்களுடைய 100% எஃபர்ட் வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மேஜரை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே இது எல்லாமே இருக்கு. ஜிகே கூட ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி முடிஞ்ச அளவுக்கு சைட் பை ஒன் பாருங்க. டெஸ்ட் இது எல்லாமே எழுதி பாருங்க. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு வந்து வரதுக்கு ஒரு 50% ஆஃப் மெசேஜ் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நியூஸஸில் வருது. ஸோ 1.5 month டிலே ஆனாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இது எல்லாமே இருக்கு, அதனால கண்டிப்பாக வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாம்ஸ்க்கான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கான போஸ்டிங் இன்னும் போடாமல் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கேஸில் தான் காரணம் இருக்கு சரிங்களா. அதனால இந்த பிஜிடிஆர்பியில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2019 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஒரு சில கேஸால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கொரோனா முடிஞ்சு போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்க. மற்றபடி பிஜியில் அதிகமாக இந்த மாதிரி கேசஸ் வந்து டிலே ஆனதா இல்லை. ஸோ இனிமேலும் வராது சரிங்களா. ஒரு 1 or 2 இதில் தான் இருக்குது சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ.